ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போற நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்ம சேரன் அண்ணாவுக்காக நிலாவும் சோழனும் போய் மறுபடியுமே அந்த பொண்ணு வீட்டில் போய் பேச போயிருந்தாங்க. அப்போதான் தெரிய வந்திருக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு. அதாவது சேரன் அண்ணா போய் தனி கொடுத்தனும் இருக்கணுமா அந்த பொண்ணு கூட. இப்படி ஒரு கண்டிஷன் போட்டதால தான் சேரன் அண்ணா இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதை தெரிஞ்சதுமே சோழன் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்மளால தான் அண்ணன் எப்போதுமே கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்குது, நம்மளை தான் ரொம்பவே யோசிக்கிறாங்க. அதுக்கு நம்ம எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அண்ணனை எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதை நிலா கிட்டேயுமே சொல்கிறாங்க. ஆனால் நிலா இதை அண்ணன் எப்படி சம்மதிப்பாங்க, உங்கள் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, அவங்க எப்படி தனி கொடுத்தனத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழனும் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி எங்கள் அண்ணனோட சந்தோஷம்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வீட்டுக்கு வந்ததுமே பாண்டியன் பல்லவன் 2 பேர்கிட்டையுமே உட்கார வச்சு சொல்கிறாங்க. இதான் நடந்திருக்கு, அதான் அண்ணன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் தனியாக பேசினதை கூட நம்மக்கிட்ட சொல்லலை அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் அண்ணன் எப்போதுமே நம்மளை பற்றி தான் யோசிக்கிறாங்க, நம்மளை பற்றி யோசிச்சு தான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதை கேட்டதுமே நிலா அண்ணன் உங்களுக்காக நினைக்கிறதுல எந்த கஷ்டமும் பட்டிருக்க மாட்டாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலுமே இவங்க 3 பேருக்குமே மனசு கேட்கல, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம ஓகே பண்ணிடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே இப்படி ஒரு எண்ணத்தில் இருக்க, இங்கே நம்ம சேரணும்னா எப்போதும் போல் காலையில் வேலைக்கு கிளம்புறாங்க. எப்போதுமே கார்த்திகா வீட்டை தாண்டி தான் இவங்க எங்கேனாலும் போக வேண்டியிருக்கும். அதே மாதிரியே கார்த்திகா வீட்டை தாண்டும் போது சேரன் அண்ணாவுக்கு மனசெல்லாம் கார்த்திகாவோட நினப்பு தான். இவங்க இப்படி நினைக்கிறது கார்த்திகாவுக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரியல. அவங்க வீட்டுக்குள்ளேருந்து சேரன் அண்ணனை பார்த்துட்டு வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து கேட் கிட்ட ஒரு தவிப்போடு நின்று பார்க்குறாங்க. அதே தவிப்போடு தான் நம்ம சேரன் அண்ணாவும் பார்த்துட்டு போகிறாங்க. சேரன் வீட்டுக்கு வரவுமே நிலா, பாண்டியன், பல்லவன், சோழன் இவங்க 4 பேருமே போய் இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே அந்த பொண்ணு போய் பார்த்துட்டோம், எங்களுக்கு அண்ணியை ரொம்பவே பிடிச்சிருக்குது, இந்த கல்யாணம் நாங்கள் கண்டிப்பாக நடத்த தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரனும் யாரை கேட்டு போய் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க, எனக்கு சம்மதமாக நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சேரனண்ணா அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஏற்கனவே போட்ட கண்டிஷன் அப்படி. ஆனாலும் நம்ம சோழன் அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு அந்த கண்டிஷன்லாம் ஓகே தான், அதாவது அவங்க அப்படி எந்த கண்டிஷனும் போடலை அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க நம்ம சோழன். ஏற்கனவே நம்ம சோழன் நல்லாவே பொய் சொல்லுவாங்க. ஆனாலும் இப்போது நிலா, பாண்டியன், பல்லவன் எல்லாருமே கூட்டு சேர்ந்து அந்த பொய்யை சொல்கிறாங்க. ஏன்னா அண்ணனுக்கு இப்படியாவது ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு. நம்ம கூட அண்ணன் இல்லாட்டியும் கல்யாணமாகி நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பொய் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டில் அப்படி எந்த கண்டிஷனும் போடலை, எங்களுக்கு அண்ணியை ரொம்பவே பிடிச்சிருக்குது, அவங்க இப்போ எந்த கண்டிஷனும் வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும்னு தான் சொல்கிறாங்க, அதனால் இந்த கல்யாண வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதே மாதிரி எப்படி அந்த கண்டிஷன் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு யோசனையாகவும் இருக்குது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.